ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்பவே இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90-100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்தது. பட் நம்ம மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து கண்டிப்பாக இறங்குச்சு. 90 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறங்குச்சு. இறங்கி கொஞ்சம் ஸ்லோவர் கன்சாலிடேஷன் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துருச்சு. இதுக்கான காரணம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நிறைய புட்டோட செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி 25,200லாம் நிறையவே இருந்தது. அதை காப்பாற்றுறதுக்காக மார்க்கெட் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,200 கிட்டவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நிறைய புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்தாங்க அப்படின்றது தான். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து மார்க்கெட் மேலவும் போக இருந்தது. ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராடல் பாயிண்ட்டு 98 பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ ஸ்ட்ராடல் விச் மீன்ஸ் அர்த்த மணியோடைய சி அண்ட் பியோடைய அடிஷன் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது மேலே ஒரு 100 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 100 பாயிண்ட்டுக்கும் தான் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு ஆப்ஷன் ட்ரேடரால் இந்த ப்ரீமியம் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு நாளை எக்ஸ்பைரிக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் மட்டும்தான் முக்கியம். ஸோ ஓப்பனிங் எங்கே ஆகுதோ அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸில் மார்க்கெட் வந்து ட்ரேடாக வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்றைக்கும் ஒரு லோவர் வால்டிலிட்டியில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ லோவர் வால்டிலிட்டி காலையிலேருந்தே இருந்தது தான் நமக்கு தெரிஞ்சுது. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ லைட்டாக க்ரீன் போச்சு. அகெயின் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி வந்து ட்ராப் ஆகிட்டு அது நெகட்டிவ்க்கே போயிடுச்சு. ஸோ அது நெகட்டிவ் வரவே மார்க்கெட்டில் பெருசாக பயம் இல்லைன்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸ்டில் எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து ஷார்ட் சைடில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ டேட்டாலாம் பார்க்கும்போது ஸோ அது வந்து உஷாராக இருங்க. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி 25,000 2 நாளுக்கு முன்னாடி தொட்டுட்டு வந்தது. ஏன் நாளைக்கு கூட அங்கே மார்க்கெட் வந்து தொடலாம் அப்படின்றது தான் விஷயம். ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட் வந்து அங்கே டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது என்ன மாதிரி டெரிவேட்டிவ்ஸில் இருக்குது அப்படின்னா 85 ஸ்டாக் லாங் சைடும் 104 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. டெஸ்பைட் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தாலுமே சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டோட கை ஓங்கி இருந்தது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அது சரியவே மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ 104 ஸ்டாக் ஷார்ட்டுன்னு சொல்லும்போது ப்ராடர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். சின்ஸ் வந்து ரொம்பவே சொல்ல முடியாது, ஒரு 45-55 அப்படின்ற விகிதத்தில் லாங் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஸ்டார்டிங் ஆஃப் த டேயில் 130 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. பட் அது எண்டிங் வித் 98 ருபீஸு. ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பைரிக்கு எப்போவுமே 170 இருந்திருக்கு, 200 இருந்திருக்கு, 140 இருந்திருக்கு, 120 இருந்திருக்கு. இப்போ 98ன்னு சொல்லும்போது வீக் ஆக 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து கம்மியாகிட்டே போகுது. அதுக்கான காரணம் என்னென்னா மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸும் சரி வால்டிலிட்டியும் சரி இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால ப்ரீமியம் காணவே காணோம். இன்றைக்கி சடனாக 2-3 ஸ்பைக்ஸ் கால் சைடு இருந்தாலுமே மார்னிங் கால் சைடில் புட்டோடைய அடிஷன் ஹெவியாக இருந்தது. ஸோ எப்போ ஒரு 12 மணிக்கு ஒரு ஸ்பைக் வந்தது, 1:30க்கு 2:30க்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்பைக் வந்தது. ரொம்ப வேகமாக இருந்தது. அதோட வெளிப்பாடாக நிறைய கால் செல்லர்ஸ் வந்து வெளியே போனாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சது. சைமல்டேனியஸில் புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிஷன் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் இஓடியில் இன்ட்ராடே வெளியேறின விதமாக புட்டும் கொஞ்சம் ஷேடாச்சு, கால் ரொம்பவே ஷேடாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 100 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது நாளைக்கு 100 பாயிண்ட்டுக்கான ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்றது தான். நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் 25,200 மேலே 100 கீழே 100 அதுதான் ரேஞ்சாக இருக்கும். இது என்ன அப்படின்னா இது எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனிங் எங்கே ஆகுதோ அங்கேருந்து 100 பாயிண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க, கொஞ்சம் கிளியரான விஷயம் கிடைக்கும். பட் ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா மேலே போனாலும் ஸ்கியூ ஏறுது, கீழே போனாலும் ஸ்கியூ ஏறுது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா செல்லர்ஸ் வந்து நல்லா நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்சாலிடேஷனுக்கு மார்க்கெட் வந்து எதிர்பார்க்குது அப்படின்றது இந்த ஒரு டேட்டா மூலமாக நமக்கு தெரியுதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 100 பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியமே காணும் பாருங்கள், 15, 8, 5 இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கால் சைட்லேயும் சரி அதே மாதிரி புட்லாம் ப்ரீமியம்லாம் இருக்காது. ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அமுக்கி வச்சுருக்காங்க ப்ரைஸை அப்படின்றது தான். ஸோ சஸ்பென்ஸாக நாளைக்கு கண்டிப்பாக பிரேக் அவுட்லாம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகலாம். என்ன அப்படின்னு தெரியல, லாஸ்ட் ஒரு 2-3 வாரமாக நிஃப்டி கோலாறு கொடுக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியல, நாளைக்கு மேபி கோலாறு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸ்கியூ 2 பக்கம் இருக்குது அப்படின்றதுனால எந்த சைடு உடையதோ மார்க்கெட் அந்த சைடு வந்து ட்ரெண்ட் ஆகலாம். இன்றைக்கி கால் சைடில் 25-100 இருக்கட்டும், 150, 200, 250, 300ன்னு சொல்லிட்டு எல்லா கால் ஆப்ஷன்லுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் தெரிஞ்சுது. 2-3 ஸ்பைக் மார்க்கெட் ஆகும்போது கொஞ்சம் உஷாராகவே இருக்கலாம் நிஃப்டி எக்ஸ்பைரியில்.
எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது மார்க்கெட். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விஷயம் எதுவும் கொடுக்கல. 6 மணிக்கு யூஎஸில் பிபிஐ டேட்டா இருக்குது, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும், செக் பண்ணுங்கள். நேற்று மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறி இருக்குது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன்லியாக இருக்கும்னு நினச்சேன். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருந்தாங்க. இது மூலமாக என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நிறைய செல்லிங் தாங்க மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற விதமாக கவரிங் ஷார்ட் ஆச்சு, ஷார்ட் கவர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து வேகமாக போகலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து இந்த ஷார்ட் கவர் வந்து கொஞ்சம் வந்து ரிவர்ஸ் ஆகும், அதாவது ஷார்ட் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கலாம், எங்கள் மார்க்கெட்டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துரும். லெட்ஸ் சி. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் இந்தியா விக்ஸ் இன்றைக்குமே ஒரு 2% வந்து இறங்கியிருக்கு, விச் மீன்ஸ் அகெயின் வந்து மார்க்கெட் லோவர் டு லோவராக போயிட்டுருக்கு, அதாவது வால்டிலிட்டியில் சொல்கிறேன். ஸோ அது வந்து நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் கன்சாலிடேஷனில் இருந்தாலும் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான். நிஃப்டி ஸ்டாடல் 98 அண்ட் சென்செக்ஸோட ஸ்டாடல் 732, இதுவுமே ரொம்ப கம்மி. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து நியூ வீக்கோட ஃபர்ஸ்ட் டே. இது இருந்துமே 732ன்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியான ஒரு ப்ரீமியம் தான். ஸோ ஸ்கியூ பார்க்கும்போது வாலடைல் இன் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. ரொம்ப ஒரு டைட்டாக இருக்குது. ஓப்பனிங் மட்டும்தான் முக்கியம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆச்சுன்னா கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அது மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது அந்த சைட் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர் விஷயம் பார்க்கும்போது ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஏறி இருக்குது, விச் மீன்ஸ் வந்து இதை ஷார்ட்டாக எடுத்துக்கலாமா லாங்காக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி 2 சைடும் இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா கிளியராக வந்து தெரியாது, மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக முடியும் போது இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு எடுத்திருக்காங்கன்னு கிளியராக தெரியாது. பட் இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது நல்லா டிக்ரீஸ் ஆகிருக்கு. மேபி இதை ஷார்ட்டாக கூட எடுத்துக்கலாம். பட் பிசிஆரை பார்க்கும்போது நேற்று இருந்ததை விட நிஃப்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து நேற்று இருந்ததை விட அதிகமாக இருந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, கான்ட்ராக்ட் கொஞ்சம் லேஸாக தான் ஏறி இருக்குது. பட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. இதுவுமே கிளியராக தெரியல நமக்கு லாங்காக ஷார்ட்டாக அப்படின்ட்டு. பிசிஆரை பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் வந்து நேற்று இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டி மார்க்கெட் இறங்கியிருக்கு அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு, விச் மீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த பாயிண்ட்டும் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ பிசிஆர் பார்க்கும்போது மிட் கேப்புக்கு நேற்று இருந்ததை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக புட் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வந்து வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது இது வரைக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிபிஐ டேட்டா இருக்குது யூஎஸில். ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. மற்ற விஷயம் பார்க்கும்போது ஸ்டில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஷார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டா மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ ரொம்ப உஷாராக இருங்க. லோவர் ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக கன்சாலிடேஷன் தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றத சொல்லிடலாம். லோவர் வால்டிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது பெருசாக வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்காது. இன்றைக்கி ஒரு 2-3 இடம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பைக்கு கால் சைடில் இருந்தது இல்லை, அந்த மாதிரி ஸ்பைக் வந்து இருக்கலாம். ஸோ அகேன்ஸ்டாக போர்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரபிளில் போய் முடியலாம் அப்படின்றது தான். ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது எக்ஸ்பைரி வில் பி கன்சாலிடேஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ ஓப்பனிங் மட்டும்தான் க்ரூஷியலு. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சாலிடேஷன் ஆகி தான் எக்ஸ்பைரி வந்து முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.